வாங்க எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமையுமா எங்கள் அம்மைக்கு தரிசனத்தை பார்க்க போவோம். நான் டெய்லியும் காலையில் எங்கள் அம்மைகிட்ட வந்து என் பிரார்த்தனைகள்லாம் நான் வைப்பேன். அந்த சந்தோஷமான விஷயத்தையும் அந்த நன்மையும் எல்லா மக்களும் அனுபவிக்கட்டு. பார்க்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அம்மையோட ஆசி கிடைக்கட்டு. கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்க குறைகளை என்னென்ன வேதனைகள் இருக்கலாம் அனைத்தையும் இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் மனசில் வேண்டுதலை வச்சுக்காங்க. கண்டிப்பாக நடக்கும். எந்த குறை இருந்தாலும் அம்மா நிவர்த்தி பண்ணும். இது வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நவசக்தி நகர் நவசக்தி அம்மன் ஆலயம். எங்கள் அம்மா பேர் நவசக்தி அம்மையார். நிறைய மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை பெத்த தாய், என் குல தெய்வம், என் அம்மா. நான் டெய்லியும் காலையில் எங்கள் அம்மைகிட்ட வந்து என்னோடய குறைகளை நிறைகளை எல்லாத்தையுமே எங்கள் அம்மைகிட்ட நான் இது பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி உங்கள் குறைகளை நிறைகளை எல்லாத்தையுமே உங்கள் மனசில் இந்த பதிவை பார்த்துட்டு முறையிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அந்த கஷ்டத்தை அந்த அம்மா நிவர்த்தி பண்ணும். இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா ஒரு அதிசயங்களும் நடக்கும். பாருங்கள், நான் மட்டும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது, நீங்களும் அனுபவிங்க. எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் அதுவும் அனைத்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைக்கட்டும். எத்தனையோ மக்கள் சொல்ல முடியாத வேதனைகளை தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டடா முறையிடலான்னு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், ஒரு நிறைவை கொடுக்கும். அந்த அம்மாக்கிட்ட வச்சுருக்க பேப்பர் அனைத்துமே ஒவ்வொரு மக்களுடைய வேண்டுதல்கள், அனைத்தும் வேண்டுதல்கள். அம்மாகிட்ட நாங்கள் எழுதி வைப்போம். இது எங்கள் அம்மா இருக்கும்போதே நாங்கள் செய்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போவும் அந்த வேண்டுதல்களை நாங்கள் எழுதி வைக்கோம் அம்மாகிட்ட. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அவங்க வேண்டுதல்களை வைப்பாங்க, அவங்களுக்கு நடக்கு. அப்புறம் வருவாங்க, வந்து அம்மாவை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு போவாங்க.